வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோன்னா, கேரளாவில் சிம்ஜிதா முஸ்தபா அப்படிங்கிற பெண் சோசியல் மீடியாவில் பஸ்ஸில் ஒருத்தர் தீபக் அப்படிங்கிறவர் தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டாங்களே. பாவம், தீபக் ரொம்ப நல்லவர், அவர் எந்த தப்பாகவும் நடந்துக்கலை. தப்பெல்லாம் இந்த சிம்ஜிதா முஸ்தபா மேலே. வீடியோ வெளியிட்டது 2 மில்லியனை கிராஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் அந்த தீபக்கை பலர் திட்ட மன உளைச்சல் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அந்த தீபக். கடந்த 18ஆம் தேதி இந்த இன்சிடென்ட் நடக்குது. இந்த நியூஸ் வெளிவந்த உடனேயே அந்த சிம்ஜிதா முஸ்தபாவுக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு? வீடியோவில் தெளிவாக தெரியுது, அந்த தீபக் எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறது தெரியுது. தீபக்குடைய கையை தான் மேலே வேணும்னே படணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க தான் பக்கத்தில் நெருக்கமாக போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்த எல்லாருமே சொல்லிடுறாங்க. கொலைக்கு தூண்டியிருக்காங்க, தற்கொலைக்கு தூண்டியிருக்காங்க. அதனால சிம்ஜிதா முஸ்தபா மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவும் குரல் கொடுக்க சிம்ஜிதா முஸ்தபாவுக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. மேலும் அவங்க இதுக்கு முன்னாடி ஏதோ வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்காங்க, அதனால வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் இஷ்யூ ஆகுது. இப்போது மஞ்சேரி சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அதாவது தலைமறைவாக இருந்திருக்காங்க வடகரையில் தன்னுடைய ரிலேட்டிவ் வீட்டில். அங்கே வச்சு காவல்துறை கையும் களவுமாக பிடிச்சிட்டாங்க. 14 நாட்கள் நீதிமன்ற காவல் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. மஞ்சேரி சிறையில் சிம்ஜிதா முஸ்தபா அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, 18ஆம் தேதி தானே தீபக் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இப்போது ஆண்கள் நல அமைப்புகள் என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்கன்னா, தீபக் இறந்து போன அந்த 18ஆம் தேதியை ஆண்களுடைய உரிமை தினமாக நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் அனுசரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் நல அமைப்புகள் இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது, டாவோஸில் வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் நடந்துக்கிருக்கா. அந்த மாநாட்டில் யூரோப்பியன் கமிஷனுடைய பிரசிடென்ட் இருக்காங்களே, அவங்க ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அவங்க இன்னும் 2-3 நாளில் நான் இந்தியா போக போகிறேன். இந்தியாவில் ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் மிக முக்கியமான ஒப்பந்தம் ட்ரேடு அக்ரிமெண்ட் சைன் ஆக இருக்குது. அதாவது இந்த டீலை மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க யூரோப்பியன் கமிஷனுடைய பிரசிடென்ட். இதுவரைக்கும் போடப்பட்ட எல்லா டீல்களுடைய ஹெட்டு இதுதான். குளோபல் ஜிடிபியில் 25% அளவுக்கு இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இந்தியா டெட் எக்கானமி அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு. ஆனால் ஐரோப்பிய கமிஷனுடைய பிரசிடெண்ட்டு இந்தியாவோட நாங்கள் ஒரு டீலிங் போட போகிறோம், ட்ரேட் அக்ரிமெண்ட் போட போகிறோம், அதுதான் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது 2. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதே வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரத்தில் மகாராஷ்டிராவுடைய முதல்வர் இருக்கார்ல தேவேந்திர ஃபட்னாவிஸ், முதல் நாளே நிறுவனங்கள்கிட்ட பேசி 19 MOU மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சைன் பண்ணியிருக்கு. முன்னணி நிறுவனங்களோட எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் மகாராஷ்டிராவுக்கு கிடச்சிருக்கு தெரியுமா? 14.5 லட்சம் கோடி. வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரத்துடைய முதல் நாள்லேயே 19 MOU சைன் ஆகிருக்கு. 14.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு மகாராஷ்டிராவுக்கு வர இருக்குது. எவ்வளோ பெரிய சாதனை! பாஜக இந்த நியூஸை ஷேர் பண்ணி 2024 தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா போனார். மொத்தம் 17 நாட்கள் அமெரிக்காவில் முதலீடுகளை ஈர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். 7600 கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை அட்ராக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. 17 நாட்கள் அமெரிக்காவில் தங்கி வெறும் 7600 கோடி ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் சைன் ஆனிச்சு. இங்கே டாவோஸில் ஒரே நாளில் 14,50,000 கோடி ரூபாய்க்கு சைன் ஆகிருக்கு. இதுதான் திராவிட மாடலுக்கும் தேசிய மாடலுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு பாஜக சொல்ல இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது 3. 4வது என்ன பார்க்க போகிறோம்? சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொழில்துறை குறித்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. முதலீடுகள் எவ்வளோ வந்திருக்கு தமிழகத்துக்கு அப்படின்னு கேள்வி கேட்டால் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா அது சம்மந்தமாக வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டால் வெள்ளை பேப்பரை மட்டும் காட்டுறாரு. நாங்கள் இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு காலியான ஷீட்டை காட்டுறாரு. இதுதான் ஒரு அமைச்சருக்கு அழகா அப்படின்னு சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. இது 4. 5வது என்ன பார்க்க போகிறோம்? 5வது, போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு அமெரிக்காவுடைய அதிபர் அறிவிச்சிருக்காருல்ல, 9000 கோடி ரூபாய் கட்டி இந்த அமைப்பில் சேர்ந்துக்கலாம் நாடுகள் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இந்தியாவுக்கும் அழைப்பு விட்டுருக்காரு. நம்ம இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பாண்டும் பண்ணலை. இப்போது இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற இந்த அமைப்பில் பாகிஸ்தானும் 9000 கோடி ரூபாய் கட்டி சேர்றாங்களாம். ஷெபாஸ் ஷெரீப் அறிவிச்சிருக்காரு. வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியலை. சவுதி அரேபியா UAE எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. UAE வாங்கின கடனுக்கு வட்டியை கட்டு, வாங்கின கடனை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வாங்கின கடனை கொடுக்க முடியலை பாகிஸ்தானால். மேலும் பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம், மக்கள்லாம் சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதில் 9000 கோடி ரூபாய்
பணத்தை கட்டி அந்த அமைப்பில் சேரணும் அப்படின்னு யார் அழுதது அப்படின்னு பாகிஸ்தான் மக்களே ஷெபாஸ் ஷெரீஃபை டேக் பண்ணி கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது 4. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற இந்த அமைப்பில் சவுதி அரேபியா, துருக்கி, எகிப்து, ஜார்டன், இந்தோனேசியா, கத்தாரு, UAE இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க. இஸ்ரேலும் சேர்ந்துருக்காங்க, பாகிஸ்தானும் சேர்ந்துருக்காங்க. ஐரோப்பிய நாடுகள்லாம் இதில் சேர மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஜெர்மனியாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸு, ஸ்வீடனு, நார்வே இவங்கெல்லாம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, அமித் மாளவியாவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்துச்சுல, அதை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து பண்ணிட்டாங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசினது ஒரு கம்ப்ளீட்டான வெறுப்பு பேச்சு. வெறுப்பு பேச்சு பேசப்படும் போது அதுக்கு மக்கள் எதிர்வினை ஆற்றதான் செய்வாங்க. மக்கள் வெறுப்பு பேச்சுக்கு ஆற்றக்கூடிய எதிர்வினை குற்றமாக கருத முடியாது. உதயநிதி பேசினதுக்கு அமித் மாளவியா எதிர்வினை ஆற்றியிருக்காரு, அது தப்பு கிடையாது. உதயநிதி பேசினது தான் தப்பு அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் நேற்று ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அமித் மாளவியாவுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட கேஸை ரத்து பண்ணாங்க. மேலும் அந்த கேஸில் ஸ்ரீமதி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கடந்த 100 வருடங்களாக திகாவும் திராவிடர் கழகமும் திமுக இப்போ சமீபத்தில் திமுகவும் சேர்ந்து இந்து மதத்தின் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வராங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீதி அரசர் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஏன் தமிழக மீடியாக்கள் யாருமே டிபேட் நடத்தலை? ஒரு நீதி அரசர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, மீடியாக்கள் டிபேட் நடத்திருக்கணும்ல அப்படின்னு பாஜக குரல் எழுப்புறாங்க. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்து திமுகவுக்கு செக் வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. GR சுவாமிநாதன் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்தாரா, அதை எதிர்த்து தமிழக அரசாங்கம் மேல்முறையீடு பண்ணாங்களா, அந்த மேல்முறையீடு வழக்கை விசாரித்த நீதி அரசர்கள் தங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவை நிறைவேற்றிக்க எந்த ஒரு மாநில அரசும் இந்த அளவுக்கு கீழ்நிலைக்கு செல்லக்கூடாது அப்படின்னு திமுக கவர்மெண்ட்டை மிக கடுமையாக சாடியிருந்தாங்க. அந்த மேல்முறையீட்டு வழக்கில் தமிழக அரசாங்கம் தொடுத்த மேல்முறையீட்டு மனுவையும் டிஸ்மிஸ் பண்ணாங்க. இது 2. இப்போது சனாதன தர்மத்துக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின இந்த கேஸில் நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க திமுகவையும் திகாவையும். தொடர்ந்து அடிமேல அடியாக திமுக திக வாங்கிக்கிருக்காங்க. குறிப்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த விவகாரத்தில் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, உதயநிதி பேசுனது கம்ப்ளீட் ஹேட் ஸ்பீச்சு அப்படிங்கிறத மற்றும் ஒரு முறை நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கு. உடனடியாக முதல்வர் அப்படிங்கிற முறையில் உதயநிதி கிட்ட இருந்து ராஜினாமா கடிதத்தை முதல்வர் வாங்கியிருக்கணும். உதயநிதியாவே ராஜினாமா பண்ணியிருக்கணும். அவராக பண்ணலைனாலும் முதல்வராகவே களமிறங்கி அந்த ராஜினாமா ரிசைன் லெட்டரை வாங்கியிருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அந்த வீடியோ ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.